Good evening to you. மீண்டுமாக மாலை வணக்கம். Today we are beginning on a little discussion on a sensitive topic. நாங்கள் இன்று மிகவும் முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு கதையை உங்களுக்காக கொண்டு வருகிறோம். This is our clip number 171. இது எங்களுடைய 171வது இந்த வீடியோ கிளிப்பாக இருக்கிறது. This is about sexuality, masculinity, femininity. ஆண்மை, பெண்மை மற்றும் பாலியலை குறித்த இந்த ஒரு தலைப்பு. At the age of 23, 33 and 43. 23, 33, 43 வயதுகளில் இந்த மூன்று ஆண்மை, பெண்மை பாலியலானது எப்படியாக இயங்குகின்றதுன்னு சொல்லி ஒரு கதை. By age 23, 23 வயதளவில் the boy and the girl begin to feel very strongly the shape of their life partner in their heart. ஆண்களும் பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை துணையின் அந்த அமைப்பை தங்களுடைய இருதயத்தில் ஓரளவாக அவர்கள் இருதய கண்களில் கண்டுகொள்ள ஆரம்பிப்பார்கள். I believe sexuality is how God gave it. நான் பார்க்கிற விதத்தில் பாலியலானது கடவுளால் கொடுக்கப்பட்டது ஒரு சிறப்பான விடயம். XY or XX makes the male and the female. XY XX என்றதான அந்த நிறமூர்த்தங்கள் ஆணா பெண்ணா என்று சொல்லி நிர்ணயிக்கும். So, Professor Paul McHughes, Professor Emeritus Psychiatry of Johns Hopkins, has this to say. ஜான் ஹாப்கின்ஸுடைய இப்படியான பேராசிரியர் எமெரிட்டஸ் இப்படியான ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார். Professor Paul McHughes. ப்ரொஃபஸர் பால் மேக்யூஸ். He has written a 482-page treatise. அவர் ஒரு 482 பக்கங்களுடைய ஒரு நிபுணத்துவத்தை முன்வைக்கிறார். He has surveyed all the literature on the topic. அவர் இந்த தலைப்பினுடைய சகல இருக்கின்ற புத்தகங்கள் எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து He categorically says gay is choice and not in the genes. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இப்படியா நாங்கள் கே என்று சொல்வதான அந்த பாலியல் முறைமையானது ஒரு தனி மனிதனுடைய அவர் தீர்மானம் ஒழிய அவருடைய நிறமூர்த்தத்தில் அது இதற்கான ஒருவித பிரச்சனைகளும் இல்லை. I said it in the context of what is your sexuality. நான் எந்த விதத்தில் எந்த கோணத்தை சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய பாலியல் போக்கு என்ன. It is not how you choose, it is how the good shepherd designed. உங்களுடைய பாலியல் போக்கு உங்கள் கையில் தீர்மானமாக இல்லை, அது நல்ல மேய்ப்பரால் உங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொடை. So at the age of 23 you begin to recognize the sexual shape that you will fit in with. 23 அளவில் நீங்கள் உங்கள் மனக்கண்களில் கண்டுகொள்வீர்கள் நீங்கள் எந்த விதமான அதாவது ஒரு துணைவியுடன் நீங்கள் எப்படியாக உங்கள் அமைப்பு இருக்கும் என்று சொல்லி. I am DR.Lalith Mendis. என்னுடைய பேர் வைத்தியர் லலித் மெண்டிஸ். My field is I was head of Department of Pharmacology in a state medical faculty. நான் அரச ஒரு மருத்துவத் துறையில் நான் ஹெட் ஆஃப் ஃபார்மகாலஜியாக இருந்தேன். My friend who is interpreting into Tamil is Krishanthan Daniel. தமிழில் மொழிபெயர்ப்பவருடைய பேர் கிருஷாந்தன் டேனியல். He is a double graduate from Colombo University. கொழும்பு பல்கலைக்கழகத்தில் 2 பட்டங்களை உடையவர். BSc and BIT. விஞ்ஞானமும் கணினித்துறையிலும் பட்டதாரி. So we gave our credentials so that you will know that we are intelligent, educated people. நாங்கள் எங்களுடைய கல்வி தகமையை முன்வைத்ததற்குரிய காரணம் நீங்கள் கண்டுகொள்வதற்காக நாங்கள் படித்தவர்கள். So we need to know some life facts that will hold us in good stead. நாங்கள் இப்படியான வாழ்க்கை முறைமை வாழ்க்கை நெறிகளை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் எங்களை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு. So our plea to young people is don't experiment with sexual life before you are ready for marriage. நாங்கள் இளமையானவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம், வயதில் இளமையானவர்களுக்கு என்ன சொல்லுகிறோம்னு சொன்னால் நீங்கள் கல்யாண ஒரு திருமண வாழ்க்கைக்கு நிர்ணயிக்கப்படுவதற்கு முன்பதாக பாலியல் ரீதியாக நீங்கள் ஒரு விதமான பரிசோதனைகளையும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி. Body clinging and physical clinginess will obliterate the kind of shape God has inside you. உடல் உரசுதல் இப்படியான பிரச்சனைகள் என்ன செய்யும் என்று சொன்னால் கடவுளினால் உங்களுக்காக அமைக்கப்பட்ட அந்த அந்த உருவத்தை அது உருக்குலைக்கின்றது. Don't spoil your sexual taste. உங்களுடைய பாலியல் அந்த சுவையை நீங்களே கெடுத்துக்கொள்ளாதீர்கள். Haste makes waste.
இப்படி ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட மாதிரியானது நீங்கள் அவசரப்பட்டீர்கள் என்று சொன்னால் அது ஒரு காரியம் இல்லாமல் ஒரு விதமான பலனும் இல்லாததாக சென்றுவிடும். Wait makes taste great. ஆனால் பொறுமையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த சுவை அருமையானதாக இருக்கும். So by 23 you must strongly feel who your life partner is. 23 வயதளவில் நீங்கள் ஓரளவாக கண்டுகொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை யார் என்று சொல்லி. Certainly before that you may have an idea about it. அந்த வயதுக்கு வர முன்பதாகவே சில வேளைகளில் உங்களுக்கு அதை பற்றினதான ஓரளவான ஒரு அறிகுறிகள் இருக்கலாம். Certainly by 19 a girl is looking for her life partner. ஒரு பெண்ணானவர் சாதாரணமாக ஒரு 19 வயதளவில் தன்னுடைய வாழ்க்கை துணையை அவர்கள் பார்த்து எண்கொண்டு. I believe there's a perfect match made in heaven as the common saying goes. என்னுடைய முடிவு என்னன்னு சொன்னால் இப்படியாக பரலோகத்தில் ஒருவருக்காக ஒருவர் ஒரு மிகவும் சிறந்த ஒருவர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்னு சொல்லி. A true romance is a mystery. உண்மையான அன்பானது ஒரு வித்தியாசமான ஒரு மிஸ்ட்ரி. How a boy's heart and a girl's heart come together for a lifelong fit is not just a human endeavor. ஒரு ஆணுடைய இருதயமும் ஒரு பெண்ணுடைய இருதயமும் இப்படியாக ஒரு வாழ்க்கை வட்டம் பூராக ஒரு வாழ்க்கை அவர்கள் இறக்குமளவும் சேர்ந்து இருப்பது ஒரு மனித முறைமை மட்டுமல்ல. Once you are born to your parents, you have a lifelong relationship with your parents and siblings. நீங்கள் உங்கள் தாய் தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளையாக பிறக்கும் பொழுது உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் இடையிலே ஒரு வாழ்க்கை நீங்கள் சாகுமளவும் அந்த உறவு இருக்கும். That is by genetic birth. அது பிறப்பினூடாக அப்படி நிறமொத்தத்தினூடாக அமைந்த ஒரு அமைப்பு. But when you find your life partner, what makes that union for lifelong? ஆனால் நீங்கள் உங்கள் துணைவியர் உங்கள் வாழ்க்கை துணையை சந்திக்கும் பொழுது எப்படியாக இந்த ஈர்ப்பு இந்த அரவணைப்பு எப்படி ஏற்படுகின்றது? It is also a miracle within inverted commas. இது ஒரு அற்புதம் என்று நாங்கள் சொல்ல முடியும். So you come together. நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள். Then by 24 you must be in your proper vocation, if possible lifelong. 24 வயதளவில் சாதாரணமாக நீங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன திறன் உங்களோட இருக்கின்றது சொல்லி நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும். I have done many clips on the digital effect on the brain. நான் டிஜிட்டல் திரையின் மூலமாக மூளைக்கு வரும் பாதிப்பை பற்றி நான் அநேக இதுகள் செய்திருக்கின்றேன். When you are too much on the pixel screen, especially with digital games, நீங்கள் அநேகமான நேரம் இந்த டிஜிட்டல் கேம்ஸின் மூலமாக நீங்கள் இந்த பிக்சல் ஸ்க்ரீனில் அநேக நேரங்கள் செலவழிக்கும் போது you shift from top down thinking into bottom up jump and see. இப்படியான அநேக நேரங்கள் இந்த டிஜிட்டல் திரை என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் உங்கள் மூளையினுடைய மேலிருந்து கீழாக செயல்முறையை மாற்றி கீழிருந்து மேலாக செயல்முறையை மாற்றுகின்றது. ஒரு அவசரத்தை எதற்கூடாகவும் நாங்கள் பரிசீலித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. Our proper thinking procedure is called top down regulation from the prefrontal cortex. நாங்கள் சரியாக சிந்தித்து செயற்படும் முறைமை மேலிருந்து கீழாக ஒரு இயங்குகின்ற ஒரு செயல்முறை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். When we are too much on the digital screen, we go bottom up regulation. நாங்கள் அநேக நேரத்தை நாங்கள் டிஜிட்டல் திரையில் நாங்கள் செலவழிக்கும் பொழுது நாங்கள் கீழிருந்து மேலாக எங்கள் சிந்தனை ஆற்றல் மாறுகின்றது. Top down regulation says initiation. மேலிருந்து கீழாக வரும் செயல்முறை எப்படின்னு சொல்லுகின்றதுனால் நீங்கள் திட்டமிடல், navigation, நீங்கள் அதை எப்படியாம அடையும் முறைமை, successful and conclusion, சரியாக வெற்றிகரமாக அந்த அடைதல், well done, good reward. அதை சந்தோஷமாக நாங்கள் கொண்டாடுவது. Who says well done, good reward? யார் உங்களை கொண்டாடுவது? நீங்கள் திறமை என்று you yourself. எங்களுக்கு நாங்கள் but when you shift to bottom up regulation, ஆனால் கீழிருந்து மேலான செயல்முறைக்கு மாறும்போது whatever stimulates you from outside, வெளியிருந்து உங்களை தாக்கும் அந்த ஏதாவது காரியங்கள் try and see. பரிசீலித்து பாருங்கள். So life is try and see. வாழ்க்கையை பரிசீலித்து பாருங்கள்னு சொல்லு. Peril or thrill, என்ன மாதிரி ஒரு next sex experiment, அடுத்ததான பாலியல் பரிசோதனை, try and see. பரிசீலித்து பாருங்கள். Fight, fright, flight. இப்படி சொல்லப்படுற நாங்கள் அடிபிடிப்படுதல், பறத்தல்,
அதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் அறிந்து ஆராய்ந்து பார்ப்போம். This is why so many young people get into not good behavior. இப்படியான முறைமையின் மூலமாகத்தான் அநேக இளைஞர்கள் சரியான வாழ்க்கையை விட்டு தவறுகிறார்கள். And when we are too much on the digital screen, நாங்கள் அநேக நேரம் நாங்கள் டிஜிட்டல் திரையை செலவழிக்கும் போது our temporal lobe gets activated too much. எங்களுடைய இப்படியான வலது மூளை பக்கமானது அநேகமாக அது ஆற்றல் பெறுகின்றது. Our prefrontal cortex is for thinking. எங்களுடைய மூளையின் முன்முகமானது அது சிந்தனைக்குரியது. Our frontal cortex here in the middle has motor cortex. இப்படியான வைத்தியர் காட்டும் இடத்தில் அதுக்குரிய இந்த கைத்திறனுடைய அந்த செயற்பாடுகள் இருக்கு. At the back is the visual cortex. பின்புறமாக தலையின் பின்புறமாக உங்கள் பார்வைக்குரிய திறன் இருக்கின்றது. Temporal lobe is the imagination cortex. இப்படியா இந்த டெம்பரல் லோப்னு சொல்கிறதுனால இப்படியான இந்த சிந்தனைக்குரிய அதாவது கற்பனைக்குரிய ஒரு முக்கியமான கருப்பாக இருக்கு. Now human beings have imagination. மனிதர்கள் மிகவும் கற்பனை வாய்ந்தவர்கள். Human beings have imagination more than animals. மனிதர்களுக்கு மிருகங்களை விட கற்பனை திறன் அதிகமாக இருக்கின்றது. But the digital screen pushes you to too much imagination and you are not doing anything, you are only imagining. டிஜிட்டல் திரையானது என்ன செய்கின்றதுன்னு சொன்னால் மனிதனை பூரணமாக கற்பனைக்கு அதிகமாக தள்ளி நீங்கள் அநேக கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஒரு விதமான திறனும் செய்யாமல் இருக்கின்ற நிலைமைக்கு தள்ளப்படுகிறது. What you imagine, what you dream should be doable. நீங்கள் கற்பனை செய்யும் விடயங்கள் உங்கள் திறனோடு அடையக்கூடியதான கற்பனைகளாக இருக்க வேண்டும். Otherwise you become fantastic, hi-fi, fantasy, sci-fi, always imagining aliens, monsters and what cannot be done. இப்படியான இந்த கற்பனை திறன் அதிகரித்து செல்லும் பொழுது அது உண்மையை விட்டு விலகி எங்கள் ஒரு கற்பனை உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் அளவுக்கு அது எங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றது. So by 24 hopefully you will be in your future vocational field. அப்படியா 24 வயதளவில் சாதாரணமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை பூராக நீங்கள் என்ன திறனில் இருக்க போகிறீர்கள் என்று உங்களுக்கு ஓரளவாக ஒரு கணிப்பு இருக்கும். So your life is like a tree. உங்கள் வாழ்க்கையானது ஒரு மரத்தை போன்றது. By the age of 14 the young branches have grown. 14 வயதளவில் அந்த இளமையான அந்த கிளைகள் முளைக்கின்றது. And by 24 they must show early fruit. 24 வயதளவில் அது ஆரம்ப கனிகளை அது காட்ட வேண்டும். Otherwise you will be very disappointed. இல்லாவிட்டால் அந்த கனிகள் நீங்கள் காணாமல் விட்டால் நீங்கள் மிகவும் கவலை அடைந்து துக்கமாக காணப்படுவீர்கள். Then your life is growing like a tree. மீண்டும் ஆனால் உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு மரமாக வளர்ந்து வருகின்றது. Your life partner is a similar trunk and you two come together in marriage. உங்களுடைய வாழ்க்கை துணையானவர் அவரும் ஒரு மரமாக அந்த மரங்கள் ரெண்டும் அந்த மரங்களின் அடிவாரம் ரெண்டும் இப்படி சேர்ந்து ஒன்றாக வளர்கின்றது. Once in this life, one life partner faithful forever. இந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை துணையோடு நீங்கள் மரிக்கும் அளவும் நீங்கள் நம்பிக்கையாக இருங்கள். Just the way the tree cannot change the trunk, once you are put together, you can't change your trunk. அந்த ஒரு மரமானது எப்படி தன்னுடைய அடிவாரத்தை தன்னுடைய தண்டினை எப்படி மாற்ற முடியாதோ அது மாதிரியாக நீங்கள் ஒன்றாக வளர்ந்ததன் பின்னர் புனைந்ததன் பின்னர் அதை பிரிக்க முடியாது. When you split up, you are injured for life. நீங்கள் அப்படியாக பிரித்தீர்கள் என்று சொன்னால் அது அநேக காயங்களை உங்கள் இருவருக்கும் ஏற்படுத்தும். So don't try marriage haphazardly thinking if it does not go right you can do another one. Jobs you can, marriage you can't. நீங்கள் திருமணத்துக்கு ஆயத்தப்படும் பொழுது கவனமாயிருங்கள். இதை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், இது சரிவராவிட்டால் நாங்கள் இன்னொன்று செய்வோம் என்று சொல்லி திருமணத்தில் இறங்க முடியாது. வேலை என்றால் வேலைத்துறை என்றால் நீங்கள் அப்படி செய்யலாம், ஆனால் திருமணத்தில் சரியாக ஒரு முடிவோடு சரியாக செல்ல வேண்டும். In marriage you lead together. திருமணத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்றாக இணைந்து இந்த பயணத்தை செல்கின்றீர்கள். In the marriage act, physical sexual act of marriage, husband leads gently in the penetration. பாலியல் முறைமையில் கணவரானவர் மனைவியினோடு ஒரு மெதுவாக செல்கின்றார். Then the wife leads in the rhythm of the marriage act. மனைவியானவர்
அந்த வாழ்க்கையின் பாலியல் முறைமையில் அவரும் ஒரு முக்கியமான முக்கியமான இடத்தை கொண்டிருக்கின்றார். If she is unable to take over the rhythm, it will be a very brutal physical act only. அவரால் அந்த சரியான அந்த நிர்ணயத்தை ஏற்படுத்த முடியாமல் போனால் அது மிக ஒரு பலாத்காரமான ஒரு பாலியல் செயலாகவே முடியும். Rhythm of the physical act of marriage contributes to intimacy and rhythm of life. பாலியல் என்னுடைய அந்த சரிவர பாலியல் செயற்பாட்டினுடைய சரியான அந்த நிர்ணயம், அந்த சரியான துடிப்பு அந்த வாழ்க்கைக்குரிய சரியான ஒரு துடிப்பையும் முன்வைக்கின்றது. You must plan for the day. நீங்கள் வாழ்க்கை அதாவது ஒரு நாளுக்குரிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும். Get ready your head. அந்த நாளுக்குரிய ஆயத்தங்களை சரியாக செய்ய வேண்டும். Even when the wife is not working but a housewife, she has worked the whole day. ஒரு மனைவியானவர் தாயானவர் அவர் ஒரு வேலைக்கு செல்லாவிட்டாலும் ஆனால் வீட்டு பணியாளராக அவர் நாள் முழுவதும் அவருடைய வேலை அதிகமாக இருக்கின்றது. So you have to ease her burden of work before you can enjoy sexual life in the night. நீங்கள் அவருடைய ஒரு பாலியல் சேர்க்கைக்கு இரவு செல்வதற்கு முன்பதாக நீங்கள் அவருடைய வேலை பளுவை நீங்கள் குறைக்க வேண்டும். So by 33 you have grown your branches. 33 வயதளவில் நீங்கள் உங்கள் கிளைகளை வளர்த்து விட்டீர்கள். Your children would be 5 and 7. உங்களுடைய பிள்ளைகளின் வயது 7 வயது 5 வயதாக இருக்கலாம். Then your other branches of what supports and stabilizes your life. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏந்தும் மற்ற விடயங்கள் they will be at the bottom of the branches. அது கிளைகளின் கீழாக இருக்கும். Your very productive branches will be in the middle. உங்களுடைய மிகவும் திறன் மிகுந்த கிளைகள் மத்தியில் இருக்கும். Branches that provide for future growth will be on the top and they are still coming up. எதிர்காலத்துக்கு உங்களை வழிநடத்துகின்ற கிளைகளானது மேலாக இன்னும் வளர்ந்து வருகின்றது. அது உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் அழகாக நிர்ணயிக்கும். So stable branches, நிலையான கிளைகள், productive branches, திறன் வாய்ந்த கிளைகள், next growth phase branches. எதிர்கால கிளைகள். So from 33 you are becoming productive and successful. 33 வயதிலிருந்து நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய தொடங்குகிறீர்கள். When pregnancy comes, கருத்தரிப்பு ஏற்படும் போது wife takes over the lead. மனைவியானவர் அந்த முன்னிலை வைக்கின்றார் குடும்பத்தில். Husband, please remember that she risks her life in any pregnancy. கணவனானவர் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு கருத்தரிப்பினோடும் தாயானவர் ஒரு மிகுந்த ஒரு ரிஸ்கினூடாகத்தான் போகின்றார். He who risks life leads in life is the principle of leadership. வாழ்க்கையின் முறைமை என்னவென்று சொன்னால், யாராவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு யாரும் பெருமளவாக ரிஸ்க் எடுக்கிறார்களோ அவர்களே வாழ்க்கையில் முன்முறையாக ஏந்தி செல்வார்கள். So in pregnancy, wife understands the risk very early. கருத்தரிப்பிலே மனைவியானவர் மிகவும் முன்பதாகவே அந்த அவதானிப்பை, அந்த ரிஸ்கை அவர் அறிந்திருக்கிறார். So the good shepherd gives the leadership to the wife so that husband also gets trained how to handle the pregnancy and the baby to come. நல்ல மேய்ப்பரானவர் இந்த மனைவிக்குமாக இந்த தலைமைத்துவத்தை அளிப்பதன் மூலமாக ஒரு கணவரானவரும் கற்றுக்கொள்கின்றார் எப்படியாக நாங்கள் வழிமொழிந்து செல்வது என்று சொல்லி. This is a critical phase. Their femininity overtakes masculinity. இது ஒரு முக்கியமான இடமாக இருக்கின்றது. எதற்கென்று சொன்னால், பெண்மை ஆண்மையை முன்னேறி செல்வதற்கான ஒரு முக்கியமான காலகட்டமாக இருக்கு. So husband learns the supporting role. கணவனானவர் இந்த கருத்தரிப்பு காலத்தில் ஒரு பின்பதாக செல்லும், அதாவது சப்போர்ட்டிங் அந்த ரோலை எடுத்துக்கொள்கின்றார். During the first pregnancy, முதலாவது கருத்தரிப்பில் மூலம், repeated in the second pregnancy, இரண்டாவது கருத்தரிப்பிலும், and husband learns to sacrifice sexual life during pregnancy for the sake of the wife. கணவனானவர் இப்படியான கருத்தரிப்பின் மூலமாக தன்னுடைய பாலியல் வாழ்க்கையை அவர் குறைத்துக் கொள்கின்றார் மனைவியின் நன்மைக்காக.
Now, modern labor rooms provide for the husband to be by the wife's side, even holding hands, while the labor process is on. நவீன கருத்தரிப்பு அறைகள் எப்படியாக இருக்கின்றதுன்னு சொன்னால், மனைவி பிள்ளைப்பெறு கூட செல்லும் பொழுது கணவரும் கூட இருந்து கைகளை பிடித்து கொண்டு இருக்கும் அளவும் இப்போ நவீன வைத்தியசாலைகள் அதுக்காக இடமளிக்கின்றது. So that's a little about how the wife leads during the pregnancy time. அது ஒரு நாங்கள் இப்பொழுது சொன்ன கதை ஓரளவு சின்ன கதையாக இருக்கின்றது. மனைவியானவர் எப்படியாக ஒரு குடும்பத்தை முன்னிட்டு செல்லுகின்றார். There are many other ways in which you give wife the decision making process. இப்படியாக அநேக விடயங்களில் நீங்கள் மனைவிமாருக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அவர்கள் தீர்மானம் எடுக்கும் அந்த அதிகாரத்தை. Almost all things needed for the house, she decides what is needed, but you decide on the cost. ஒரு வீட்டுக்கு தேவையான சகல தேவைகளையும் ஒரு மனைவியானவர் தீர்மானிக்கின்றார் என்ன தேவை என்று சொல்லி. ஆனால் கணவனானவர் தீர்மானிக்கின்றார் இதற்காக நான் எவ்வளவு செலவை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி. Just because you earn husband, you don't say I decide. நீங்கள் கணவனானவர் நீங்கள் வருமானம் திரட்டுவதன் மூலம் நீங்கள் சொல்ல முடியாது நான் தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பேன் என்று சொல்லி. So when you come to 43, நீங்கள் 43 வயதை எய்தும் போது, in fact when you are passing 40, நீங்கள் 40 வயதை நீங்கள் தாண்டி வரும்போது, the fresh impactful part of marriage life is coming to an end. அந்த புதுமையான உங்கள் திருமண வாழ்வு அந்த அது ஒரு முடிவை எய்துகின்றது. Till 40 there is a graph of energy that's going like that. 40 வயது அளவும் உங்களுடைய அந்த திறன் உங்களுடைய பலன் நாங்கள் ஒரு கிராஃபில் குறிப்போம் என்று சொன்னால் அது இப்படி ஏறிக்கொண்டு போகும். So when that flattening time comes passing 40, 40 வயது அளவில் இது குன்ற தொடங்கும் பொழுது your checks and balances and your intimacy and doing things together must be well in place. நீங்கள் 40 வயது அளவு எய்தும் பொழுது நீங்கள் ரெண்டு பேருமாக அது கணவன் மனைவியாக நீங்கள் செய்யும் காரியங்கள் அதாவது அந்த கால திட்டவட்டங்கள் சரியாக நிலைநாட்டப்பட்டிருக்க வேண்டும். At passing 40 you will get sexual entrapments, get ready for that husband. 40 வயது தாண்டி வரும் பொழுது உங்களுடைய பாலியல் என்ன சொல்வது பாலியல் சில traps, ஒரு சிறை தண்டனைகள் பாலியல் உங்களை கண்டுகொள்வதற்கான சில முறைமைகள் வரும். அதற்காக நீங்கள் எத்தனித்து கவனமாக இருங்கள். Now wife also being equally career conscious these days, she will also face the same temptations because your natural romance is waning off and you will look for external romance to feel that aroma of life, so to say. இப்பொழுது நவீன காலகட்டங்கள் பெண்களும் அநேக வேலை துறையில் மிகவும் உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கின்றபடியால் பெண்களும் கவனமாக இருக்க வேண்டும். 40 வயது அளவில் தாண்டும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே பாலியல் ரீதியான அந்த ரொமான்ஸ் ஓரளவு குறைந்து வளரும் பொழுது நீங்கள் வெளியே வேறு மாதிரியான ஈர்ப்புகளை வர நேரிடும். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். Definitely from the age of 43 half life begins. You need the second wind to run the race well. 43 வயதளவு எய்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் நீங்கள் இரண்டாவது காலகட்டத்தில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு மீண்டுமாக ஒரு புத்து உணர்ச்சி ஒரு புதிய பலன் தேவை இந்த இரண்டாவது அறையை நீங்கள் ஓடுவதற்கு. Up to 43 wife has sacrificed so much for you. 43 வயது மட்டிலும் மனைவியானவர் கணவனுக்காக அநேக இடங்களில் விட்டு கொடுத்திருக்கின்றார். Now begins the time you have to increasingly sacrifice for your wife. இப்பொழுது 43 வயது தாண்டும் பொழுது தொடங்குகின்ற காலகட்டமானது கணவனானவர் மனைவிக்காக விட்டு கொடுப்பதற்கான காலகட்டம் தொடங்குகின்றது. Passing 43 you are concentrating on not merely success, you are concentrating on significance and legacy. 43 வயதை தாண்டும் பொழுது நீங்கள் என்னத்தை விட்டு செல்கின்றீர்கள் என்ற அந்த நீங்கள் உங்களுடைய வெற்றி கதையை மட்டுமல்ல நீங்கள் பின்பதாக என்னத்தை விட்டு செல்கின்றீர்கள் என்று சொல்லி அதற்குமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். Good shepherd said, I bless you. நல்ல மேய்ப்பர் என்ன சொல்லுகின்றான்னு சொன்னால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். Be fruitful. நீங்கள் கனி கொடுங்கள். Multiply. பெருகுங்கள். Fill and fulfill what I give you to do.
நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் அதை நிரப்பி அதை நிறைவாக்குங்கள் என்று சொல்லுகிறார். Now that is your curriculum till the age of 43. 43 வயது மட்டும் அதுதான் உங்களுடைய திட்டவட்ட அமைப்பு. At that time your children are 15, 17. அந்த வயது அளவில் நீங்கள் 43 வயது அளவில் இருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகள் 15, 17 வயதை அடைந்திருப்பார்கள். Now they are no more branches, they are also becoming little trees by your side. அவர்கள் இப்பொழுது உங்கள் இப்பொழுது அவர்கள் கிளைகளாக இல்லை, இப்பொழுது அவர்களும் தனித்துவமான ஒரு மரமாக அவர்களும் நிலைநாட்டி வளர ஆரம்பிக்கின்றார்கள். Then 50% of your energy has to go to steward their tree, their life, their progress. உங்களுடைய நேரத்தில் உங்களது பலனில் 150% திறனை நீங்கள் செலவழிக்க வேண்டும் இந்த புதிதாக வளர்கின்ற இந்த மரங்களை எப்படியாக கவனிப்பது என்று சொல்லி. Otherwise you will be a sorry man later. அப்படி கவனிக்காமல் விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பின்பதாக நீங்கள் கவலைப்படுவீர்கள். Beyond 43 is significance. 43 வயதிற்கு பின் முக்கியத்துவம். At the age of up to 43 is hard work for success. 43 வயது மட்டிலும் நீங்கள் மிகவும் கடின உழைப்பு உங்களுடைய வெற்றிக்காக. At 43 you must not look for more success. You must say, for my success, my reward is significance and legacy. 43 வயது அளவில் நீங்கள் மீண்டுமாக தொடர்ந்து வெற்றிகளை தேடி செல்லாமல் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வர வேண்டும், நான் என்னத்தை இனி விட்டு செல்ல போகிறேன் என்று. My reward is next generational success. என்னுடைய வெற்றி என்னவென்று சொன்னால் என்னுடைய பின்பதாக வரும் சந்ததியான அவர்கள் வெற்றி பெறுவதுதான் என்னுடைய வெற்றி. You plan how you may do well for that next generation. நீங்கள் உங்கள் காலகட்டத்தை உங்கள் அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததான சந்ததியானது எப்படி வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லி. In family and in work. குடும்பத்திலும் அதே மாதிரியாக வேலைத்துறையில். So then at that time you are thinking again. மீண்டுமா நீங்கள் அந்த காலகட்டத்திலும் நினைத்துக் கொள்கிறீர்கள். Now at this time your wife is coming into menopausal years. இப்பொழுது இந்த உங்களுடைய மனைவியானவர் தன்னுடைய அந்த hormones begin to change. அவருடைய ஹோமோன்கள் மாற ஆரம்பிக்கின்றது, அவருடைய மாதவிடாய் நிற்கும் காலங்களுக்கு வந்துவிட்டு. So physical energy, sexual energy for her is winding down. அவருடைய உடல் பலன், அவருடைய பாலியல் பலன் எல்லாமே இப்பொழுது குன்றி வருகின்றது. It can pick up a little later. அது மீண்டுமாக அது திரும்பியாக வளரக்கூடும். But you have to be sacrificial. ஆனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டும். Give her that time of 3-4 years for her to settle down. அவர் 3-4 வருடங்கள் அவர்கள் கொடுக்க வேண்டும், அவர் மீண்டுமாக சரிவர அவர்கள் அமைவதற்கு. She needs assurance that she is still valuable to you. அவருக்கு முக்கியமாக தெரிய வேண்டுமான காரியம் என்னன்னு சொன்னால் அவர் இன்னும் உங்களுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த பெருமதி வாய்ந்த. She needs assurance that you are her best friend still. அவருக்கு வர வேண்டிய இன்னொரு முக்கியமான கருத்து என்னன்னு சொன்னால் நீங்கள் இன்னுமே அவருடைய சிறந்த நண்பராக. You are her best admirer. நீங்கள் தான் அவரை மிகவும் ஆதரித்து பார்க்கக்கூடியவர் என்று சொல்லி. At this time I need to tell you, wife. இப்பொழுது நான் மனைவிகளுக்கு சொல்ல வேண்டிய விடயம். Men always want to be treated with dignity. ஆண்களுக்கு எப்பொழுதுமே மரியாதை தேவைப்படுகின்றது. Passing 43 you begin to think I have to make all the decisions that have to be made around me. 43 வயதை தாண்டும் பொழுது மனைவியானவர் யோசிக்கிறதா நான் தான் எல்லா தீர்மானங்களையும் எடுக்க வேண்டியிருக்கின்றது என்று சொல்லி. Because before 43 he made all the decisions around you. 43 வயது அளவில் கணவனானவர் மனைவியை சுற்றியே எல்லா தீர்மானங்களையும் எடுத்திருந்தார். So wife, you need to realize that your husband wants to have a say even in the house. 43 வயது அளவை தாண்டும் பொழுது மனைவியானவர் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் கணவனானவருக்கும் வீட்டிலே இருக்கின்ற விடயங்களில் தனக்கும் ஒரு தன்னுடைய குரலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிய ஒரு விருப்பம் இருக்கின்றது. He will not like you to decide and tell him what to do. கணவன் விரும்ப மாட்டார் நீங்கள் மனைவி எல்லா தீர்மானங்களையும் எடுத்துவிட்டு இப்படியாக தான் செய்ய வேண்டும் என்று சொல்வதை விரும்ப மாட்டார். The decisions that you have to make involve him in the decision making procedure. நீங்கள் ஏதாவது தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நீங்கள் கணவனையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அந்த தீர்மானம் எடுக்கும் அந்த முறைமை. So husband, between 33 and 43 you please involve your wife in the decision making process. 33-43 வயதளவில் கணவனானவர் தீர்மானங்களை எடுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் மனைவியையும் நீங்கள் அந்த முறைமையில் சேர்த்துக் கொள்ளுங்கள். After 43, especially more so after 53, after 63,
her way of deciding is quick, and she does pragmatically quick things to decide. 43, 53, 63 வயதளவில் நீங்கள் வரும்பொழுது நீங்கள் கண்டுகொள்ளக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால் மனைவியானவர் மீண்டும் மிகவும் சீக்கிரமாக சரியான முடிவுகளை எடுத்து சென்று கொண்டிருப்பார். For instance, what are we going to have for dinner and how do we cook it? She has to think it, do it, and then present it to you. ஒரு உதாரணமாக எங்களுக்கு என்ன நாங்கள் இரவு உணவு வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்து அதை சமைத்து உங்களுக்கு வருமானமும் உங்களுக்கு தெரியாது. But all of life decisions cannot be as quick and as one-sided as cooking and meals. ஆனால் வாழ்க்கை தீர்மானங்கள் இப்படியான உணவு தீர்மானங்கள் மாதிரி இப்படி ஒரு முறைமையாக தனிமுறைமையாக இருக்க முடியாது. So let this be part 1 of our discussion. இது எங்களுடைய இந்த பேச்சினுடைய முதல் பகுதியாக இருக்கட்டும். We will continue this topic. நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் தொடருவோம். We are stopping at the point where you are 43. நாங்கள் இந்த கதையை நிறுத்தும் இடமானது நீங்கள் 43 வயதில் இருக்கின்றீர்கள். You are saying second innings cannot be like the first innings. உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கொண்டு வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் என்னுடைய இரண்டாவது பாதியானது எனது முதலாவது பாதி மாதிரி இருக்க முடியாது என்று சொல்லி. Often in the second innings, like for cricket, all rounders become more important than the opening batsman. இரண்டாவது இன்னிங்ஸில் கிரிக்கெட்டை போலவே ஆல்ரவுண்ட் திறமை உடையவர்கள் முக்கியம் வாய்ந்து காணப்படுவார்கள் முதல் தர துடுப்பாட்ட வீரர்களை விட. So Krishanthan, how long married are you? 6 years. You have to ask me a question now on this thing I have been surmising. Yes. Before we stop. So any question that you like to ask? Okay. How old are you? 33. 33. Year of crucifixion. Yes. Mainly I have been speaking about how husband and wife start the decision-making process together early. Yeah. In setting up, initially, husband makes many decisions. But definitely, as time is moving on, you have to shift. Masculinity and femininity have to mix together. Yes. Yeah. So masculinity means generally leading, femininity means receiving. But now we have seen, often there's a masculine part in the feminine where she has to lead, and there's a feminine part in the masculine because he has to receive. Yes. Now this is nothing new because in the beginning, out of Adam, half was taken and that became woman, and other half was adjusted to be man. Yes. So there's so much complementation between the two. Yes. In the wise designer's process. Yes. Any questions coming up? No, I think Krishanthan is so happily married, he has no questions. So we will meet again with another session. Thank you, Krishanthan, for helping me. We will meet again. Thank you for listening. நாங்கள் மீண்டுமாக உங்களை இன்னொரு கதையில் சந்திப்போம்.